வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் புதிய சட்டசபை அமைந்து பேரவைத் தலைவர் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பேரவைத் தலைவரை வாழ்த்தி பேசுகிற பொழுது ஒவ்வொரு கட்சி தலைவரும் புதிய பேரவைத் தலைவருக்கு வாழ்த்து, புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து, எதிர்க்கட்சி தலைவருக்கு வாழ்த்து என்று பேசினார்கள். ஆனால் தீய சக்தியாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பேச்சை பேசுகிற பொழுது, அவர் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் வேற, பேசி முடிக்கிற பொழுது என்ன பேசுறாருன்னா, நாங்க சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஏற்கனவே சனாதனம், கொசு, டெங்கு, மலேரியா, அது அதை எதிர்க்க கூடாது, அதை அழிக்கணும்னு இந்த கம்யூனிஸ்டுகள் நடத்திய மாநாட்டில் போய், முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாநாட்டில் பேசினார். நாடு முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு. அதனை தொடர்ந்து இண்டி கூட்டணி 5 மாநிலங்கள்ல தோல்வி அடைந்தது இந்த உதயநிதியுடைய பேச்சால. இதன் காரணமாக நாடு முழுக்க வழக்குகள் பதிவானது. ஏன்னா இவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிற பொழுது, எம்எல்ஏவாகவோ மந்திரியாகவோ அவங்க பதவி பிரமாணம் செய்கிற பொழுது எல்லோரையும் மதிக்க வேண்டும், எல்லா மதங்களையும் மதிக்கணும். ஆனா இவங்க தான் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்வதிலே நான் பெருமை அடைகிறேன், உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன், இந்து சமயத்தை ஒழிப்பேன், தமிழர்களுடைய அந்த பாரம்பரியம் சனாதனம், அதை ஒழிப்பேன் பேசுறார். இதுக்காக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றத்துக்கு போய் ஆஜரானாரு. அங்க ஆஜராகிற பொழுது நீதிமன்றத்துல என்ன சொல்றாரு, நான் சனாதனம்னு இந்து சமயத்தை குறிப்பிடல, நான் அந்த அர்த்தத்துல பேசல, நான் ஜாதி, பெண்ணடிமைத்தனம், ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கின்ற அல்லது பிரிவினையை கற்பிக்கின்ற அதை எதிர்த்துதான் நான் பேசினேன், நான் யாருடைய மனதும் புண்படும்படி பேசலன்னெல்லாம் அவர் அங்க போய் அவர் எழுதி கொடுக்கிறார். ஆக வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இப்பொழுது ஜோசப் விஜய் முதலமைச்சராக அந்த அவையிலே இருக்கிறார். ஜேசிடி பிரபாகர் அவர்களும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். எல்லோருக்குமே இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த தீய சக்தி திமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. சனாதனத்தை ஒழிக்கிறது அப்படின்னா நீங்க முதல்ல போய் உங்க வீட்டுல, உங்க அம்மா மிகப்பெரிய சனாதனி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள், உங்க வீட்டுல பூஜை அறை இருக்கு. உங்க மைத்துனர், உங்க மாப்பிள்ள சபரீசன் அவர்கள் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாரு திருச்செந்தூர் கோவில்ல. பல திமுக காரர்கள், நீங்களே சொல்லியிருக்கீங்க 1 கோடி இந்துக்கள் எங்க கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 1 கோடி இந்துக்களும் உங்க அம்மா உட்பட உங்களுடைய பேச்சை ரசிக்க மாட்டார்கள். நீங்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு கிறிஸ்தவ மிஷனரிகளின் கைப்பாவையாக மாறி இந்த திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டுகளின் தூண்டுதலின் பேர்ல நீங்க இதை பேசுறீங்க. இது திமுகவினுடைய அழிவுக்கு வழிவகுக்கும். திமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற சனாதன கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம். ஈவேரா இந்து சமயத்தை அழிப்பேன் என்று சொன்னார். அந்த ஈவேராவிடமிருந்து மாறுபட்டு, அவர் கடவுள் இல்லைனாரு, அதிலிருந்து மாறுபட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொன்ன திருமந்திரத்தை தன்னுடைய முழக்கமாக கொண்டு அண்ணாதுரை திமுகவை துவக்கினார். அதனால நீங்க இப்படி பேசுவது என்பது இந்த கிறிஸ்துவ ஓட்டுகளை யார் அதிகமா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க. இது வன்மையா கண்டனத்திற்குரியது. ஏற்கனவே 80% தமிழர்கள், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாங்க எந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை உள்ளவங்களா இருக்காங்கன்னா, ஜோசப் விஜயை நாங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். எங்காவது 100% அல்லது 80% கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு இந்து தமிழனை தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது. அதனால இந்த உதயநிதியினுடைய இந்த பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தொடர்பாக இந்து மக்கள் கட்சி மக்கள் மன்றத்திலும் அதே போல நீதிமன்றங்களிலும் இந்து மக்கள் கட்சி தன்னுடைய ஜனநாயக அறப்போராட்டத்தை நடத்த வேண்டும். உதயநிதி மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இதற்காக இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து பணியாற்றும் என்பதை தெரிவித்தார்.